செங்கோட்டையன் மிகப்பெரிய செங்கோலை பரிசாக கொடுக்கிறார் விஜய்க்கு. எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல்னு சொன்னார். எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல் இவர்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் கொடுத்த செங்கோலை அவர் எடுத்து வச்சு பத்திரமாக பாதுகாத்து இருக்கிறார். அந்த செங்கோலை விஜய்க்கு கொடுத்துருக்கார். நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு கொடுத்த செங்கோல்னு விஜய் அதை வாங்கிக்கிறது எம்ஜிஆருக்கு பெருமை தானே. எம்ஜிஆர் ரசிகர்கள் நம்மவங்கெல்லாம் கோவிச்சுக்காதீங்க, அங்கே நிலைமை சரியில்லை. எம்ஜிஆருக்கு மதிப்பவர்களுக்கு நம்ம பாராட்டி தான் ஆகணும். செங்கோலை கொடுத்த எம்ஜிஆர் மாதிரி பிடிக்கிறாரு. பேசும்போது சொல்கிறாரு புரட்சி தலைவர்னு சொல்கிறாரு. புரட்சி தலைவர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அப்படின்னு பேரையே சொல்கிறார். எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. உடனே திருமாவளவன் வந்துட்டார். யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அடுக்குமொழியில பேசுறதுக்கு யாரோ கற்று தந்திருக்கிறாங்க, தூய சக்தி தீய சக்தின்னு. இவருக்கு எழுதி கொடுத்தாங்களாம். ஆனால் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் பேப்பரை பார்த்து படிக்கிறாங்களே, அவங்களுக்கு எழுதி கொடுக்கலையா? இவர்கள் ரெண்டு பேரும் பேசுனது பூரா அவங்க சொந்தத்தில் பேசுனதா? திருமாவளவன் அதுக்காக நீங்கள் இப்படியா பேசுகிறது? உங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துருக்காரு. அடுக்குமுறை முடிச்சுட்டு வரேன். உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் ஒரு சில பேர் சொல்லியிருக்கு, சொன்னதாக மற்றவங்க நினைக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, களத்தில் இருப்பவர்களை தான் எதிரியாக நினைக்க முடியும், களத்திலே இல்லாதவங்களை நான் எதிரியாக நினைப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, திருமாவளவனையும் சீமானையும் சொல்கிறாங்க. அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்லை பாஸ். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், திமுகவை தான் சொல்கிற மாதிரி இருக்குது. திமுக இப்போ களத்திலே இல்லை. சாரு முடிஞ்சதுக்கப்புறம் சிறுபான்மையின் மக்கள் இந்த பக்கம் திரும்பின உடனே திமுக களத்தில் இல்லை. எப்போது உண்மையான போட்டி டிவிகேக்கும் அதிமுக பாஜகவுக்கும் தான் உண்மையான போட்டி. அவர் அதைத்தான் சொல்கிறார், களத்தில் இல்லாதவர்களை நான் பேசுவதில்லை. அதனால் திருமாவளவன் அவர் எந்த வேணாலும் பேசிட்டு போகிறாரு. நீங்கள் ஏன் அதை அடுக்குமொழி எழுதி கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பேப்பர் பார்த்து படிக்கும்போது சொல்லுங்கள் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு.